பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. எந்த அடிப்படையில நீங்க அருடு போட்டீங்க? நிர்வாகம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அரசாங்கம்னா என்ன தெரியுமா? என்ன அனுபவம் உங்களுக்கு? நீங்க அவருக்கு தெரிஞ்சவரா இருந்தீங்கன்னா நீங்க எல்லா முடிவுகளையும் நீங்க எப்படி சொல்ல முடியும்? திருமாவளவனுக்கு அவருக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கு. அருண் திருமாவளவனை தலைவாம்பாரு. திருமாவளவன் விஷயமே ஜாதி சம்பந்தமான இதெல்லாம் அவர் பார்ப்பாரு. அப்ப மற்ற ஜாதிகளுக்கு எதிராக நிறைய விஷயங்களை திருவிழா வச்சுக்கிட்டு செய்வாரா இல்லையா? அருண் வச்சுக்கிட்டு இந்த விஜய் சம்பந்தப்பட்ட அத்தனை செலவுகளையும் ஆதவர்ஜுனா தான் பார்த்தாருன்னு ஒரு செய்தி இருக்கு. அதனால ஆதவர்ஜுனுக்கு மந்திரி பதவி கொடுத்தாங்க. ஆதவர்ஜுன் மந்திரி ஆகட்டும், துணை முதல்வராக கூட ஆகட்டும். உதயநிதியே துணை முதல்வராக இருக்கும்போது ஆதவர்ஜுன் துணை முதல்வராக இருக்கிறதுல ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனா ஆதவர்ஜுன் வந்தா கூட தனித்து செயல்படணும். திரும்ப அவனுடைய ஊதுவிழா செயல்படக்கூடாது. நீங்க செஞ்ச அட்டூழியம், அயோக்கியத்தனம் அத்தனைக்கும் குளத்தூர்லாம் இது பாடம் கற்பிச்சிருக்கு. நீங்க செஞ்ச பாவத்துக்கு இதுக்கு தண்டனை வேணும் இல்ல? அதனால உங்க மனசை மாத்தி போயிருக்கு. நீங்க ஒரு நல்ல அரசியல்வாதி, கணக்கு போடுறவரா இருந்தா குளத்தூரை நீங்க எடுத்துருக்க கூடாது. தேர்தலுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியே குளத்தூர்ல ஒரு தோத்துருவாருன்னு நான் சொல்லியிருந்தேன். சேகர்பாபு ஜெயிக்கிறேன்னு சொன்னாலுமே நீங்க என்ன சொன்னோம்? போன தடவை கள்ள ஓட்டு போட்டோம், இப்ப எல்லாம் போயிடுச்சு, நான் எப்படி ஜெயிப்பேன் அப்படின்னு நீங்க சுதாரிச்சு இருக்கணும்ல. அப்படி நிக்கிறோம்னா சின்ன தொகுதியா பார்த்து நின்று இருக்கணும். நீங்க போய் துறைமுகத்துல நின்று இருக்கணும். டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் நேதாஜி மக்கள் கட்சியினுடைய தலைவர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் வரதராஜன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். சார் வணக்கம். திருச்சி மக்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக நேற்று திருச்சியில முதல்வர் மாநாடு போட்டிருந்தாங்க. ரொம்ப சிறப்பாக பிரம்மாண்டமாக இருந்தது. ஊழல் ஆட்சியை நான் கொண்டு வருவேன், கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு. இப்ப வரைக்குமே திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இதுல மத்த கட்சிகளுக்கு இங்க வேலை இல்ல, அவங்க இப்போ இந்த இடத்துலயே இல்ல அப்படிங்கிற மாதிரி அதிமுகவை ரொம்ப டம்மி பண்ணி பேசி இருந்தாரு அப்படின்னு தான் நம்ம கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு எம்ஜிஆரை போற்றக்கூடிய ஒரு தலைவராக தாவேகா தலைவர் விஜய் இருந்தாலும் அதிமுகவை அந்த அளவுக்கு கீழ்மட்டத்தில் ஏன் இறக்கி பேசணும்? அதாவது அதிமுக தன்னுடைய தனித்தன்மையை எடப்பாடி வந்ததுக்கு அப்புறம் இழந்துருச்சு. அதுவும் குறிப்பா இந்த எலெக்ஷன்ல 47 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க அதிமுக. விஜய் சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்லாம போகல. அவங்களும் திமுகவுக்கு நெருக்கி தான் வந்திருக்காங்க. அவங்க 59 சீட்டு, அவங்க 47 சீட்டு. அதுல பாஜக வாக்குகளும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் எதுவா இருந்தாலும் என்னைக்கு திமுகவுடன் கூட்டணி சேரணுங்கிற முடிவுக்கு எடப்பாடி வந்தாரோ அப்பவே அதிமுக இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள் எல்லாம் அந்த கட்சிக்கு எதிர்ப்பான மனநிலையில வந்துட்டாங்க. அதனால இப்ப எல்லாருமே கிட்டத்தட்ட விஜய் சொல்ற மாதிரி அதிமுக ஒன்றும் இல்லைன்னு சொல்றதெல்லாம் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்களுக்கு 1 கோடிக்கு மேல வாக்குகள் என்னைக்குமே இருக்கு. என்னைக்குமே ரெட்டையை பார்த்து கண்ணை மூடி போடக்கூடிய வாக்காளர்கள் நிறைய இருக்காங்க. அது எம்ஜிஆருடைய கூட்டம், ஜெயலலிதாவின் கூட்டம். எம்ஜிஆரின் கூட்டம், ஜெயலலிதாவின் கூட்டம்னு ஒன்று இருக்கு. அதனால ஒன்றும் இல்லை. அதை தவறாக வழி நடத்தி சென்றதுனால இவங்க எடப்பாடி அதுல விரக்தியாகி நிறைய பேர் கட்சியை விட்டு வளர்க்குறாங்க. அதுதானே ஒழிய அதிமுக ஒன்றும் இல்லாமல் போச்சுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா உண்மை இதுதான், நம்ம உண்மையை சொல்லணும்ல. அதனால அதுக்கப்புறம் எம்ஜிஆர் விஜய் சொல்லியிருக்காரு, எம்ஜிஆரை விட அதிக வாக்கு சதவீதம் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஒப்பிட முடியாது. எம்ஜிஆர் வேற, விஜய் வேற. எம்ஜிஆர் அன்னைக்கு வாக்கு சதவீதம் எப்படி வாங்கினாருன்னா 1972 கட்சி ஆரம்பிக்கிறார். 1 வருஷத்துக்குள்ள திண்டுக்கல்ல இடைத்தேர்தல், எம்பி பாராளுமன்ற தேர்தல் வந்தது. யாரோடையுமே அவர் கூட்டணி சார் தனியா நின்னார். தனியா நின்று அவரை எதிர்த்து நின்னவங்க யாரு? அதாவது நேர்மையானவர்னு சொல்லப்பட்ட காமராஜர், அவர் உயிரோடு இருந்தார். அவரை காங்கிரஸ் எதிர்த்து நின்னது. கருணாநிதி முதலமைச்சரா இருந்தார். இப்ப என்னென்ன பண்றாங்க? அப்ப எவ்வளவு வேலை பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா இந்த 2 கட்சியும் எதிர்த்து தனித்தியா நின்று எம்ஜிஆர் 1.5 லட்சம் ஓட்டுல ஜெயிச்சார். இன்னைக்கு பார்க்கக்கூடிய நீங்க எந்த ஒரு இவங்களும் பாருங்க, 1.5 லட்சம் வாக்குகள்ல யாருமே ஜெயிக்க முடியாது. அவங்க எம்எல்ஏ தான் நீங்க கணக்கு போட்டாங்க. 1.5 லட்சம் வாக்குகள் தனியா நின்று ஜெயிச்சார். இப்ப வாக்கு சதவீதம் விஜய்க்கு அதிக வாக்கு சதவீதம் விழுந்துருச்சு, எம்ஜிஆருக்கு கம்மியா விழுந்திருக்குன்னு சொல்றாங்க அவங்களே.
ஆனா விஜய்க்கு இப்ப ஓட்டு போடும்போது 18 வயசுல இருந்து வாக்காளர்கள் வந்து ஓட்டு போடலாம்னு வச்சாங்க. எம்ஜிஆர் இருக்கும்போது 21 வயசுக்கு மேற்பட்டவங்க தான் ஓட்டு போட முடியும். இதே 18 வயசு அப்ப வச்சிருந்தா எம்ஜிஆருக்கு இன்னும் இதா இருக்கு. ஏன்னா இதே மாதிரி இளைஞர்கள் சப்போர்ட் அவருக்கு நிறைய இருக்கு. அதனால எம்ஜிஆர் ஒரு தனி சக்தி, நீங்க ஒரு தனி சக்தி, உங்களை குறைச்சி மதிப்பிட முடியாது. ஆனா ஒருத்தரோட ஒருத்தர் நீங்க ஒப்பிடக்கூடாது. அவருடைய இது வந்து வெற்றி மகத்தானது, உங்கள் வெற்றி வந்து வேறு கோணத்தில் மகத்தான். இன்னைக்கு சூழ்நிலைக்கு உங்கள் வெற்றி மகத்தானது. அதனால அதிமுக ஒண்ணும் இல்லாம போச்சு, அதிமுக ஒரு ஃபோர்ஸ் இல்லைன்னு சொல்றது தப்பு. தலைவர்கள் வேணும்னா ஒண்ணும் இல்லாம போயிருக்கலாம். அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கிகள் வந்து என்னைக்குமே குறையாது. அது ஒரு தனி சக்தி தான் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சார், ஆனா ரஜினி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, எம்ஜிஆர் அவர்கள் கட்சிக்குள்ள வரும் பொழுது அவருக்குமே ஒன்னும் தெரியாது, ஆனா அவரும் வந்து கட்சியை ஆரம்பிச்சு தொண்டர்களை வழிநடத்தி ஒரு சிறந்த சக்தியாக உருவெடுத்தார். ஆனா விஜய் அப்படி இருப்பாரா அப்படிங்கறது வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின் மார்க் வச்சிருக்காரு சார். விஜய் அந்த மாதிரி தனித்துவமான வந்து அவருடைய தொண்டர்களை வந்து கொண்டு போவார், ஏன்னா தொண்டர்களாகவே இன்னும் மாற்றவில்லை அப்படின்னு தான் எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, விஜய்க்கு தொண்டர்களை விட ஓட்டு போடக்கூடிய மக்கள் அதிகமா இருக்காங்க. அதனால அவருக்கு தொண்டர்கள் பெருசா அவசியம் இல்லை. இப்ப ஐடி டீம்னு ஒவ்வொருத்தரும் வச்சுக்கிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கு. இப்ப ஒவ்வொரு கட்சிக்கும் ஐடி டீம். ஆமா, ஐடி விங் இருக்கு. ஆனா விஜய்க்கு ஐடி டீம் எப்படி வந்ததுன்னா, அவங்க தாவேகா தொண்டர்களே வந்து ஐடி டீமை அவங்களா உருவாக்கிக்கிட்டாங்க. பேசிக் சப்போர்ட்டே வந்து அவங்களுக்கு தானாக உருவானது. இவங்கள மாதிரி பணம் கொடுத்த ஐடி டீம் அப்படின்னு ஒன்றும் வைக்கல. அதனால வந்து விஜய்க்கு வந்து தொண்டர்கள் பெரிய லெவல்ல மாற்றணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா ஒட்டுமொத்த மக்களும் வந்து மாற்றத்தை விரும்பிட்டாங்க. திமுக மேல உள்ள விருப்ப வாக்கு வங்கி ஆக்கிட்டாங்க. அதனால ஒரு 5 வருஷம் இருந்தா எல்லா செட்டப்பும் தானா வரும். ஆனா என்னன்னா விஜய் தனித்தன்மையோட செயல்படும். அந்த அட்வைசர் இவங்க எல்லாம் வச்சீங்கன்னா உங்களை ஏமாத்திடுவாங்க. எல்லாமே சில முடிவுகள் எல்லாம் தவறான, நான் காவல்துறையில இருந்ததுனால சொல்றேன். அது அருணை போட்ட முடிவெல்லாம் மிக மோசமான முடிவு. அது எப்படி எடுத்தாருன்னே தவிர, அருண் வந்து திமுகவுக்கு நெருக்கி அதிகாரி, அவரை கொண்டு போய் இதுல போடுறீங்க லஞ்ச ஒழிப்புத்துறையில. சுப்ரீம் ஹைகோர்ட்ல என்ன சொல்றாங்க, அவர் மோசமான ஆளு, பணத்தை வாங்கிட்டு கூண்டாஸ் போட்டிருக்காரு, பல வழக்குகள்ல இப்படிதான் போட்டிருக்காரு, லஞ்ச ஒழிப்புத்துறையில நேர்மையான அதிகாரியை போடணும், இப்படி அதிகாரி பொருத்தமாங்கிறதுலாம் ஹைகோர்ட்டே சொல்றாங்க. அதுக்கப்புறம் விஜய் மாத்திக்க மாட்டேங்கிறாரு, அதே அதிகாரியை போட்டுக்கிட்டு இருந்தா கீழே இருக்கிறவங்க வந்து இவருக்கு வந்து தப்பா வழியில் நடத்துறாங்க. இதே அருண் மேல வந்து ஆத ஒரிஜினா வச்சு தாவேகா சார்பில் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, இவர் ஒருதலைபட்சமாக செயல்படுகிறார். அப்படிப்பட்டவரையே திருப்பி பெரிய இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே குழி தோண்டி கொண்டு இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. டிஜிபி போஸ்டிங் எல்லாம் தவறான முடிவு, இப்படிலாம் பண்ணக்கூடாது. டிஜிபின்னா யாரு தெரியுமா உங்களுக்கெல்லாம்? ஐபிஎஸ் படிச்சுட்டு 33 வருஷம் சர்வீஸ் போட்ட டாப் ரேங்க் ஆபீசர். அவர் இன்னைக்கு யாரு போடுற அந்த போஸ்ட? மகேஷ் உங்களை போட்டாங்க. ஆனா போடுறாங்க அரசியல்வாதி போடுறாங்க. திமுக காவல்துறைனா என்னன்னு தெரியாத அரசியல்வாதி போடுறாங்க. அது ஜனநாயகத்தோட தலைவிதி. அப்படி போட்டாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு விஜய் தான். நீங்க போடலாம், உங்க ஆலோசனைகள் எல்லாம் சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு என்ன தெரியும்? ஜான் ஆரோக்கியசாமிக்கு ஐபிஎஸ்னா என்னன்னு தெரியுமா? எத்தனை ஐபிஎஸ் ஆபீசரை பார்த்திருக்காரு? ஐபிஎஸ் சர்வீஸ் ரூல்ஸ் என்ன ஏதாச்சும் ஜான் ஆரோக்கியசாமிக்கு தெரியுமா? ஜான் ஆரோக்கியசாமி முடிவு பண்ணலாமா? இதை பறிச்சு எவ்வளவு இது பண்ணியிருக்காங்க தெரியுமா? மோசடி. 3வது ஆளு வன்னிய பெருமா. இந்த அருண் என்ன பண்றாரு, எப்பவுமே தனக்கு மட்டும் நல்ல போஸ்ட் வாங்க மாட்டாரு. அவருக்கு வேண்டியவரு டிஜிபியா இருக்கணுங்கிறது கேர்ஃபுல்லாக இருப்பாரு. அப்பதான் அவர் செய்யற அநியாயங்கிற அட்டூழியத்துக்கு வந்து மேல கேட்க மாட்டாங்க. இப்ப மகேஷ் அகர்வால் வந்து ரொம்ப நல்ல திறமையான அதிகாரி. திறமையான அதிகாரினால அவர் சீனியர் இல்ல, ஜூனியர் இல்ல. எப்பவுமே எந்த ஒரு துறையா இருந்தாலும் சரி சீனியரா இருக்கிறவங்களுக்கு தான் மது கொடுப்பாங்க, தனியார் துறையா இருந்தாலும். அப்ப இது வந்து ஒரு டிஜிபி போஸ்ட். இவர் ஒரு வன்னிய பெருமாள்ங்கிற ஒரு வராரு, அவர் மேல மொட்டை பிடிஷன் போடுறாங்க. போட்டது யாரு? அருண். அவரே சொல்றாரு வாட்ஸ்அப் குரூப்ல, அவர் மேல மொட்டை பிடிஷன் போட்டு இவங்க டிஜிபியா இருந்தாங்கல்ல இன்சார்ஜ், அவங்கள வச்சு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அதை அனுப்புறாங்க. ரிமார்க்ஸ் அனுப்பிட்டு அங்கிருந்து பேனல் வருது, வன்னிய பெருமாள் மேல பிட்டிஷன் இருக்கு, போட்டது இவங்க வெவியன்டேஸுக்கு அனுப்பிட்டாங்க. இப்ப ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்கல்ல, வன்னிய பெருமாள் மீது எந்த குற்றச்சாட்டும் நிரூபிக்கப்படவில்லைன்னு வந்துருச்சு. அப்ப அவர் இழந்த இந்த ப்ரமோஷனை யாருக்கு கொடுப்பா? யார் பொறுப்பு? இதெல்லாம் இது ஒழுங்கா பார்க்க வேணாமா? உங்க இஷ்டத்துக்கு போட்டீங்கன்னா 6 வருஷம் சர்வீஸ் இருக்கு மகேஷ் அகர்வால். மேல சந்தீப் ராத்தோட 2 வருஷம் தான் இருக்கு சீனியர். அவங்களுக்கு தானே நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும்.
ஏன்னா சந்தீப் ராத்தோர் வந்து ஏற்கனவே இந்த எலெக்ஷன் டைம்ல இருந்து நல்லா தானே நடத்தினாரு. அப்ப அவருக்கு நிராகரிப்பதற்கு என்ன அடிப்படை காரணம்? எங்களுக்கு கிடைத்த தகவல் ஜான் ஆரோக்கியசாமி PA, தினகரன்ல இருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டர், இவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து அருண் எல்லாம் சேர்ந்துதான் அந்த இவரை வந்து சந்தீப் ராத்தோரை காலி பண்ணாங்கன்னு சொல்றாங்க. எம்ஜிஆர் இருக்கும் போது அப்படி நடக்காத. ஒன்னொன்னுக்கு நம்ம நீங்க எம்ஜிஆர் ஒப்பிட்டீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எம்ஜிஆர் போடுங்க. ஜெயலலிதா இருக்கும்போது எப்படி போடுவாங்க தெரியுமா? DGP போஸ்ட் எல்லாம் பல யாட்ஸ்டிக் இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் இது இருக்கும், பர்சனல் ஃபைல் இருக்கும். ஒன்னே ஜெயலலிதா படிப்பாங்க. சும்மா பக்கத்து PA-க்களை வச்சு போடுறது வந்து போஸ்டிங் கிடையாது. படிக்கணும் நீங்க. ஒரு விவருக்கு அண்ணாவுக்கு எத்தனை குட் ஒர்க் பண்ணியிருக்காரு, எவ்வளவு வந்து ரிமார்க்ஸ் எகென்ஸ்டாக, கரப்ஷன் சார்ஜ் எப்படி, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நீங்க ஒருத்தருக்கு ப்ரொமோஷன் கொடுக்கணும், ஒருத்தர் இதை விட்டு தூக்கணும். வெறும் ஜூனியர் ரிப்போர்ட்டரா வேலை பார்த்து இன்னைக்கு வந்து PA ஜான் ஆரோக்கியசாமி இருந்தா அவர் சொல்றதெல்லாம் நமக்கு இது பண்ண முடியுமா? ஆனா அவர் அரசியல் ஆலோசகராகவே இல்லையே சார். இப்போ வரைக்கும் அவருக்கான பதவியை வந்து கொடுக்கவே இல்லை. ஜான் ஆரோக்கியசாமி இப்ப சமீபத்தில் அப்பாயின்ட் பண்ணாங்களே, அது இல்ல, இன்னும் அது வந்து கன்ஃபார்ம் ஆகல இல்ல சார். ஆமா, எல்லாருக்கும் மத்தியில் இருக்கக்கூடியது ஜான் ஆரோக்கியசாமி தான் அவருக்கு அட்வைஸ் கொடுக்குறாருன்னு தானே ஒரு பேச்சு இருக்கு. அதே ஜான் ஆரோக்கியசாமியோட பின்புலத்தை பாருங்க. முன்னாடி எங்க இருந்தாரு? அவர் வந்து ஒரு ரெட் ஜெயண்ட் தொடர்புல இருந்தாரா இல்லையான்னு கேளுங்க. நான் எனக்கு ஜான் ஆரோக்கியசாமி யாருன்னு தெரியாது, பார்த்ததில்ல. செயல்பாடுகளை வச்சு சொல்றேன். அவங்க எல்லாம் ஒண்ணுக்குமே இது இல்லைங்க. என்ன அரசாங்க நடைமுறைங்கிறது வேற, அரசாங்க விஷயங்கள்லாம் தெரிஞ்சவர் அந்த ஜான் ஆரோக்கியசாமி. அவர் எப்படி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட முடிவுகள்ல தலையிடலாம், எப்படி எடுக்கலாம்? நீங்க தலையிடுறீங்கன்னா உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டுருக்காங்க. மக்கள் ஓட்டு போட்டு நீங்க வந்து முடிவுகளை எடுக்கலாம். உங்களுக்கு ஆலோசகர் இருக்கிறவங்களுக்கு அந்த தகுதி இருக்கணும், அரசாங்க பணியில இருந்து இருக்கணும், பல வருடங்கள் அந்த பணியை வந்து பார்த்து இருக்கணும். அவங்களுக்கு தானே தெரியும். ஒரு அவுட் சைடர், ஒரு வெளிநபருக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் நாங்க விஜய்க்கு ஆதரவாளர்கள். நான் ஏன் அதில் சுட்டி காமிக்கிறேன்னா, நிர்வாகத்தை வந்து மக்களுக்கான விஷயம், அந்த நிர்வாகத்தை வந்து கரெக்டா பண்ணணும். அதனால DGP போஸ்டிங்கும் சரி, அருண போட்ட போஸ்டிங்கும் சரி, அருண போட்ட போஸ்டிங் தான் மோசமான முடிவு. சரி, அடுத்து குமரகுருபரன் கமிஷனரா இருந்தார்ல கார்பரேஷன்ல, அவர் மேல நீங்க எத்தனை புகார் கொடுத்தீங்க? அதே குமரகுருபரனுக்கு கமிஷனரா போய் SRNC-ல பெரிய பதவி கொடுக்குறீங்க. அப்ப என்ன அர்த்தம்? என்ன உங்களுடைய லாஜிக் என்ன? யாரு இதெல்லாம் போட சொல்றா? யாரு இதெல்லாம் போட வைக்கிறா? அப்ப இதெல்லாம் நாங்கள் அருண் வந்து நீங்க நல்ல பதவி கொடுக்கும் வரை மிக கடுமையாக எதிர்ப்போம். அவர் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் வெளியில கொண்டு வருவோம். ஒவ்வொரு நாளும் அவர் செய்யக்கூடிய தவறுகளை எக்ஸ்போஸ் பண்ணுவோம். அது உங்களுக்கு தான் கெட்ட பேரு. நல்ல அதிகாரியா போடுங்க. அருணுக்கு என்ன நாங்க மட்டுமே எதிர்பார்க்கோம்? ஹைகோர்ட்டே எதிர்பார்க்காங்கல்ல. எத்தனை பேர் உள்ளதில் இருக்காரு? பணம் 3 பிளாட் கேட்டாருன்னு எல்லாம் குற்றச்சாட்டு வருது. கூண்டாசல் போல ஒரு பிளாட் தான் கொடுப்பேன் குண்டர்கள் சட்டம். ஹைகோர்ட்டே சொல்றாங்க குண்டர்கள் சட்டத்தை தவறா பயன்படுத்தி இருக்காரு. அப்ப எந்த வகையிலும் பொருத்தமில்லாத ஒரு நபரை நீங்கள் வந்து முக்கிய பதவியில் போட்டால் நாங்கள் எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டே இருப்போம். நல்ல அதிகாரியை போடுங்க, அது அவங்க இதுக்கு சொல்லுவோம், ஆதரவு கொடுப்போம். மோசமான அதிகாரியை போட்டால் நாங்கள் எதிர்த்து குரல் தான் கொடுத்துக்கிட்டு இருப்போம். DGP இதுல வந்து நீங்க போட்ட ஒரு நல்ல அதிகாரி, அதனாலதான் நாங்க கம்மியா குரல் கொடுக்கோம். ஆனா நல்ல அதிகாரியா இருந்தாலும் நீங்க போட்ட முறை தப்பாச்சே. ஜூனியர் எப்படி போய் போடுவீங்க? உங்களுக்கு அந்த அரசு பணியில இருக்கிறது அதனுடைய வழி தெரியும். உங்களுக்கு எல்லாம் அரசியல் பண்ணினா பார்த்ததில்லை, அதனால அந்த வழி தெரியாதுல்ல. அதனால மோசமான முடிவுகள் இருந்தால் நான் தான் முதல்ல குரல் கொடுப்பேன். யாராக இருந்தாலும் எனக்கு வந்து நீங்க பதவி கொடுப்பீங்க, இது கொடுப்பீங்கிற ஆசை எல்லாம் எனக்கு கிடையாது. நாங்கள்லாம் சமூக விஷயங்களை பேசுறோம். சமூகத்தாயத்துக்கு பொதுமக்களுக்கு நல்ல விஷயங்கள் ஏதோ அதைத்தான் நாங்க பேசுவோம். தவறான ஒரு அதிகாரியை போட்டு அவன் பல தப்பு பண்ணுவாங்க. கண்டிப்பா. அப்ப அதெல்லாம் யாருக்கு வந்து சேரும்? திருமாவளவனுக்கு அவருக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கு. அருண் வந்து திருமாவளவனை தலைவாம்பாரு. திருமாவளவனர் விஷயமே ஜாதி சம்பந்தமான இதெல்லாம் அவர் பார்ப்பாரு. அப்ப மற்ற ஜாதிகளுக்கு எதிராக நிறைய விஷயங்களை திருவரை வச்சுக்கிட்டு செய்வாரா இல்லையா? அருணை வச்சுக்கிட்டு. அப்புறம் திருமாவளவன் ஸ்டாலினோட நெருக்கமானவர். அப்ப அருண் இங்க இருந்தா ஸ்டாலினுக்கு எதிராக பண்ணாதீங்க அப்படின்னு இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவாரா இல்லையா? ஆனா இப்ப விஜய் கூட இருக்கிறவங்க எல்லாமே, சிஎம் கூட இருக்கிறவங்க எல்லாருமே எந்த முடிவும் விஜய் தனிமையாக எடுக்கணும். ஆனா அவர் தானே சார் பவர் சென்டர்னு சொன்னாரு. ஒரே ஒரு பவர் சென்டர் அப்படி இல்லையே. ஜெயலலிதா சசிகலா இருந்தாங்களே, அவங்க பணம் கொள்ளையடிப்பாங்க, நிர்வாகத்துல அவங்க தலையிட்டாங்கன்னா தொலைச்சிருவாங்க. அப்படித்தானே ஜெயலலிதா வச்சிருந்தாரு. எம்ஜிஆர் அண்ணன் பசங்களே உள்ள வந்தவங்களை விரட்டி விட்டாரு. அண்ணன் பசங்க கட்சி அலுவலகத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னாரு. எம்ஜிஆர் ஒரு பவர் சென்டர் இருக்குன்னா கரெக்ட். ஜெயலலிதா 2 பவர் சென்டர் இருந்தது. அந்த இன்னொரு பவர் சென்டர் லஞ்சம் ஊழல்னு போச்சு. அதனால நிர்வாகத்துல அவங்க கடுமையா இருந்தாங்க. உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய இவங்க எல்லாமே
அனுபவம் இல்லாதவர்கள், அவங்களுக்கு ஒண்ணும் தெரியலைங்கிறது தான் என்னுடைய இது. யாராச்சும் நீங்க அந்த உங்க ஆலோசகர்களே என்கிட்ட விவாதத்துக்கு வர சொல்லுங்க. நான் கேள்வி கேட்கிறேன், அரசு பண்ணினா என்னங்கிறது 1% அவங்களுக்கு தெரியுமான்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். ஜானோரகி சாமி கூடுங்க என்கிட்ட விவாதத்துக்கு. நான் கேட்கிறேன், அரசு பணியை பத்தி அவர்கிட்ட கேட்கிறேன், எந்த அடிப்படையில் நீங்க டிஜிபி இதை பண்ணி போட்டீங்க? நான் கேள்வி கேட்கிறேன், எந்த அடிப்படையில நீங்க அருடு போட்டீங்க? நிர்வாகம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அரசாங்கம்னா என்ன தெரியுமா? என்ன அனுபவம் உங்களுக்கு? நீங்க அவருக்கு தெரிஞ்சவரா இருந்தீங்கன்னா நீங்க எல்லா முடிவுகளையும் நீங்க எப்படி சொல்ல முடியும்? இப்ப ஒருத்தர் ஜோசியரை போட்டாருன்றதுக்கு எவ்வளவு எதிர்ப்பு வந்தது? காரணம் என்ன? அவருக்கு ஜோசியன் மட்டும்தான் தெரியும், அவரை எப்படி நீங்க ஆலோசனை போட்டீங்கன்னு கேட்டாங்க, மாத்தினாங்கல்ல. அதே மாதிரி உங்க ஜானோரகி சாமிக்கு என்ன தெரியும்? இவருக்காச்சும் ஜோசியம் தெரியும், அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு ராஜ்யசபா சீட் கொடுக்கறதாக ஒரு அதெல்லாம் நம்ம கவலை கிடையாது. ராஜ்யசபா கொடுத்துக்கங்க, எம்எல்ஏ ஆக்கிக்கங்க. ஆனால் அரசாங்க முடிவுகளில் தலையிடும் அளவிற்கு அவருக்கு என்ன இந்த தகுதி இருக்குன்னு நான் கேட்கிறேன். என்ன தகுதி இருக்கு? வர சொல்லுங்க. என்ன படிச்சிருக்காரு? என்ன அனுபவம்? அரசு பணியில அவர் என்ன இது பண்ணியிருக்காரு சொல்லுங்க. நான் கேட்கிற கேள்விக்கு, ஐபிஎஸ் ஆஃபீஸர் பத்தி கேட்கிற கேள்விக்கு ஜானோரகி பத்தி இப்ப பதில் சொல்லுங்க. ஐஏஎஸ் நிர்வாகத்தை எப்படி பண்ணணுங்கிறது அவருக்கு 1% கூட தெரியுதாங்கிறத டெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட அதிகாரத்தை கொடுங்க. அவர் செய்யற விஷயத்துல ஒண்ணுமே தெரியல அவருக்கு. பெருசா ஆரோக்கியசாமி, ஜானோரகிசாமின்னா ஜெயலலிதாவுக்கு யாராச்சும் ஆலோசனை இருந்தாங்களா? இல்ல. எம்ஜிஆருக்கு ஆலோசனை இருந்ததா கேள்விப்பட்டீங்களா? எம்ஜிஆர் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது டைரக்டா வந்தாரு. யாருக்கு? கருணாநிதிக்கு ஆலோசனை யாரு இருந்தாங்களா? இல்ல, அவர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் கிட்ட ஒரு சின்ன ஒரு கருத்துக்கள் மட்டும் கேட்டு பாருன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அவருக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. கருணாநிதி அவர் ராஜதந்திரிப்பாங்க, ஒண்ணுமே தெரியாது. எனக்கு தெரியும், அவர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எப்படி பேசுறதுன்னு கூட தெரியாது. 2 வார்த்தை இங்கிலீஷ்ல பேச தெரியாது, போயா வாயான்னு தான் பேசுவார் ஐஏஎஸ் ஐபிஎஸ். ஆனால் நிர்வாக முடிவுகளை அவர் கொஞ்சம் கொஞ்சமா தனியா இருந்து தான் எடுத்தார். அப்ப ஆலோசகரை வச்சுக்கிட்டு அரசியல்வாதி தமிழ்நாட்டில் இல்லையே. எம்ஜிஆர் சினிமாவில் நடிச்சுட்டு தானே வந்தார் 77. அவருக்கு எந்த ஆலோசகர்களும் இல்லையே, அவர் தான் தனியாக முடிவெடுத்தார். அது மாதிரி ஆலோசகரை வச்சுக்கோங்க, அனுபவமானவன் நல்ல எல்லாமே தெரிஞ்சவங்களை வச்சுக்கோங்க. மனசாட்சியோட போடணும்ல. ஒரு ஐபிஎஸ் போட்டா என்ன சொல்லுவாங்க? காமராஜர் என்ன சொல்லுவாராம்? ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐயோ அவங்கெல்லாம் படிச்சவங்க தலையிடாத அப்படிமா. ஆக படிச்சவங்களுக்கு படிக்காதவங்க படிச்சிருந்தாலும் அரசியல் அனுபவம் அரசாங்க அனுபவம் எதுவுமே இல்லாம ஒரு ஐபிஎஸ் ஆபீசருக்கு போஸ்டிங் ஆலோசகர்கள் ரெக்கமெண்ட் பண்ணா அது நாட்டுக்கு கேடு விளைவிக்கும். ஆனா இன்னைக்கு துணை முதல்வராக ஆதவர்ஜுனாக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க போவதாக ஒரு செய்திகள் உலா வந்துட்டு இருக்குங்க சார். நீங்க ஏற்கனவே நிழல் முதல்வராக செயல்படுகிறாருன்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப துணை முதல்வர் போஸ்டிங் அவருக்கு கொடுக்கறதாக ஒரு செய்தி இருக்கு. லீமா ரோஸ் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது தாவேகா ஆட்சின்னு சொல்லிட்டு தாவேகாக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. மார்ட்டினுடைய சூழ்ச்சியாக தான் ஆதவர்ஜுனா செயல்பட்டு கொண்டே இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஆதவர்ஜுனா பணத்தை நிறைய வச்சுக்கிட்டு தான் அரசியலுக்கு வந்தார். இந்த விஜய் சம்பந்தப்பட்ட அத்தனை செலவுகளையும் ஆதவர்ஜுனா தான் பார்த்தாருன்னு ஒரு செய்தி இருக்கு. அதனால ஆதவர்ஜுனுக்கு மந்திரி பதவி கொடுத்தாங்க. ஆதவர்ஜுன் மந்திரி ஆகட்டும், துணை முதல்வராக கூட ஆகட்டும். ஏன்னா மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. எம்எல்ஏன்னா நீங்க எந்த பதவியும் கொடுக்கலாம். உதயநிதியே துணை முதல்வராக இருக்கும் போது ஆதவர்ஜுன் துணை முதல்வராக இருக்கிறதுல ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனா ஆதவர்ஜுன் வந்தா கூட தனித்து செயல்படணும். இவருடைய திருமாவுடைய ஊதுகுழலா செயல்படக்கூடாது. இப்ப பிரச்சனையே அதுதானே. ஒவ்வொருத்தருக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆதவர்ஜுன்னா திருமாவளவன் கூட திருமாவளவன் என்ன சொல்றாரு அதை செஞ்சுக்கிறாரு. அப்ப பவர் சென்டர் ஒண்ணுதான் எப்படி சொல்றீங்க? இப்ப நிர்மல்குமார் இருக்காரு, அவர் சுத்தி பவர் சென்டர் இருக்கா? அவரு நல்லா படிச்சிருக்காரு, அவர் முடிவுகளை தானா எடுக்கிறாரு. இதே மாதிரி விஜய் உள்பட நீங்க எல்லாம் தானா எடுங்க. உங்களுக்கு எதுக்கு அட்வைசரே தேவையில்லை. உங்களுக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டாங்களே ஒழிய முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அட்வைசர்களுக்கு கிடையாது. அட்வைசரை நீங்க வைக்கிறது இருந்தா ஐஏஎஸ் இருக்காங்க, ஐபிஎஸ் உங்களுக்குன்னு செக்ரட்டரி கிட்டத்தட்ட 4-5 செக்ரட்டரி இருப்பாங்க சிஎம்க்கு. அவங்கதான் அட்வைசரா இருக்கணும். அவன் ஐஏஎஸ், அவன் நுணுக்கம் பார்த்து சொல்லுவாங்க. அதனாலதான் கெஸ்டட் பிஏன்னு இருக்கும், மினிஸ்டருக்கே பிஏ. எம்ஜிஆர் என்ன பண்ணுவாரு? எம்எல்ஏ மந்திரிக்கிறாயே நீ பிஏ போடக்கூடாதுன்னு. ஏன்னா இவன் கண்ட வேலை போடுவான், ஒன்னும் தெரியாதவங்க போடுவான். அதனால பிஏ தான் ஆலோசகர். அதனால என்ன பண்ணுவார் எம்ஜிஆர்? இதுல டிபார்ட்மெண்ட்ல சொல்லிடுவார். பப்ளிக் டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு மினிஸ்டருக்கும் பிஏ நீயே போட்டு என்ற ஃபைல் அனுப்பு. அவங்க என்ன பண்ணுவாங்க? செக்ரட்டரியேட்ல செக்ஷன் ஆபீசர் லெவல்ல அண்ட் அபவ் அவங்க லெவல்ல யார் யாருப்பா மினிஸ்டருக்கு பிஏ போடுறாங்கன்னு அவங்க லிஸ்ட் எடுப்பாங்க. இவங்க பேர்ல கரப்ஷன் சார்ஜ் இருக்கா, ஒழுங்கா வேலை செய்வானா,
ட்ராக் ரெக்கார்ட் அதெல்லாம் பார்த்துட்டு இவங்க அந்த மினிஸ்டருக்கு பிஏ போடலான்னு எம்ஜிஆருக்கு போகும். எம்ஜிஆர் வந்து அவங்களத்தான் போடுவார் பிஏ, மந்திரி போட முடியாது. பர்சனல் பிஏ போட்டுக்குவான் கட்சிக்காரன, கஸ்டட் பிஏ எம்ஜிஆர் போட்டு தான் அனுப்புவார். அப்ப அப்படி செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆலோசகருக்கு அனுபவம் உள்ளவங்க இருந்தா தானே நிர்வாகம் நல்லா இருக்குன்னு எம்ஜிஆர் போடுவார். இதே மாதிரிதான் ஜெயலலிதாவும் ஃபாலோ பண்ணாங்க. அவங்க இஷ்டத்துக்கு போட முடியாது மந்திரிங்கன்னா. அதனால நீங்க நிர்வாகம்னா என்னங்க, இதெல்லாம் பார்க்கணும். மீடியா நியூஸை வந்து பப்ளிக் இது இந்த டிபார்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்னு ஒண்ணு இருக்கு இதுல அரசாங்கத்துல. அது ஐஏஎஸ் செய்தித்துறைன்னு பேரு, ஐஏஎஸ் ஆபீசர் தலைமையில் இருக்கும். அவங்க டெய்லி மீடியாவை வாட்ச் பண்ணுவாங்க. சிஎம்க்கு மீடியா நோட்டுன்னு காலையில போய் காலையில நீங்க எந்திரிச்ச உடனே மீடியா நோட்டை தான் படிக்கணும். அதுல இன்னைக்கு மீடியால என்னென்ன வந்திருக்கு, எதை பத்தி வந்திருக்குன்னு ஒரு சுருக்கம் ஒவ்வொன்றா கொடுப்பாங்க. அதை படிச்சு பார்த்தாலும் உங்களுக்கு நாட்டு நடப்பு தெரியும். நைட்ல வந்து நீங்க இன்டெலிஜென்ஸ் நோட் படிக்கணும், காலையில மீடியா நோட் படிக்கணும். இது ரெண்டும் இல்லைன்னா ஒருத்தர் முதலமைச்சரை இது பண்ணவே முடியாது. உங்க இப்போ நீங்க யார்கிட்ட அட்வைசர் கேட்குறீங்களோ அவங்கள முதல்ல மீடியா நோட்டு, இன்ஃபர்மேஷன், இது இன்டெலிஜென்ஸ் நோட் படிக்க சொல்லுங்க. ஜெயலலிதா இன்டெலிஜென்ஸ் நோட் படிச்சுட்டு தான் போடுவாங்க. மீடியா நோட்டை படிச்சுட்டு தான் காலையில இருந்து சொன்னா மீடியா நோட் கேட்பாங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இன்டெலிஜென்ஸ்ல இருந்து நோட் வந்துருச்சா, என்ன பிரச்சனை, இன்னைக்கு என்னென்ன. தமிழக முதல்வருக்கு எதுவுமே தெரியலன்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்ல புதுசு இல்ல, அவரு எதுவுமே தெரியலன்னா அரசியலுக்கு புதுசு, நிர்வாகத்துக்கு புதுசு. எம்ஜிஆர் ஆரம்பத்தில் வரும்போது அவருக்கு ஒன்றும் தெரியாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணிக்கிட்டு தானே. ஆலோசகர்னு ஒரு ஆளை வைக்காதீங்க, வச்சீங்கன்னா அரசு பணியில அனுபவம் இருக்கிறவங்களை வையுங்க. எத்தனையோ ஐஏஎஸ் இருக்காங்க. டைரக்ட்லி டு தி சீஃப் மினிஸ்டர்னா என்னங்க, அவங்கதான் ஆலோசகர்கள். அவன் தான் தெரிஞ்சவன். இதே டைரக்ட்லி டு தி சீஃப் மினிஸ்டர் கொடுத்துருந்தா நான் சொல்லியிருப்பான், சார் டிஜிபியா பர்சனல் ஃபைல் இருக்கு சார், அதெல்லாம் பாருங்க, பேனல் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வருது, சுப்ரீம் கோர்ட் இதை சொல்லி இருக்கு, இதெல்லாம் வச்சு இப்படின்னு சொல்லி பேசுவான். ஐஏஎஸ் இருந்தா உங்க ஆலோசகருக்கு தெரியாத இதை பத்தி எல்லாம் அவங்களுக்கு என்ன பேசுவாங்க. நான் சொல்றது, நான் நாட்டு மக்களுக்கு உண்மையை சொல்லணுங்கிறது தான் என்னுடைய எண்ணம். யாரையும் தாக்குறதோ யாரையும் பாராட்டுறதோ என்னுடைய எண்ணம் இல்லை. இதெல்லாம் நான் சொல்றது நிர்வாகம்னா இதுதான். நிர்வாகத்துல இப்படி வரும். அந்த உங்களுடைய ஆதவர்ஜுனாவை நீங்க வச்சீங்கன்னா அவரை தனித்து செயல்பட சொல்லுங்க. இந்த முடிவுகளையும் மனசாட்சியுடன் இதான் செய்ய சொல்லுங்க. அப்படின்னா நீங்க யாரு இது பண்ணாலுமே எனக்கு கவலை இல்லை. கண்டிப்பா சார். இன்னைக்கு வந்து திமுக தோத்து போனதுக்கு யார் காரணம்னு இப்ப வரைக்கும் ஒரு கள ஆய்வு பணி வந்து மேற்கொண்டுட்டு வந்தாங்க. இதுல முக்கியமான ஒரு செய்தி, இவர் மைசூர்ல இருக்கும் போதே வந்து ஸ்டாலின் தோத்து போனதுக்கு சேகர் பாபு தான் முக்கிய காரணம் அப்படின்னு ஒரு செய்தி வெளியாயிருக்கிறது இன்னைக்கு. இதுல முக்கியமாக 22 முன்னாள் அமைச்சர்களுக்குமே வந்து டோஸ் எடுத்திருக்காரு முன்னாள் முதல்வர் அவர்கள். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, திருச்சி முதற்கொண்டு 4 தொகுதிகளிலும் இடைத்தேர்தலில் திமுக போட்டியிட போவதில்லை அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாயிருக்கு. இவங்க பயந்துட்டாங்களா சார், இல்ல அடுத்தது பாத்துக்கலாம்னு விட்டுட்டாங்களா? இல்ல, திமுக நிலவழிஞ்சு போயிடுச்சு. நீங்க சொன்னபடி சேகர் பாபு தான் காரணம்னா என்ன அர்த்தம்? குளத்தூர்ல உங்களுக்கு சுய புத்தி இல்லையா? அவங்க வெயிட்டா பணம் எல்லாம் கொடுத்தாங்களா? ஆனா அதுவும் வேலைக்காகல. பணம் கொடுக்க வேண்டாங்க. ஒரு சாதாரணவனுக்கு தெரிஞ்சது ஸ்டாலினுக்கு தெரிய வேணாமா? உங்க தொகுதியில 1 லட்சம் ஓட்டு வந்து சார்ல எடுத்துட்டான்ல, போலி ஓட்டு. இந்த போலி ஓட்டு தானே உங்க மூலதனம். போன தடவை 1 லட்சம் ஓட்டுல எவ்வளவு ஓட்டு கள்ள ஓட்டு போட்டீங்க? அந்த கணக்கு எடுத்தீங்களா? அப்ப இந்த தடவை அந்த 1 லட்சம் போனா நம்ம ஜெயிப்போமாங்கிற சந்தேகம் உங்களுக்கே வர வேணாமா? சேகர் பாபு ஜெயிக்கிறேன்னு சொன்னாலுமே நீங்க என்ன சொல்லணும்? போன தடவை கள்ள ஓட்டு போட்டோம், இப்ப எல்லாம் போயிடுச்சு, நான் எப்படி ஜெயிப்பேன் அப்படின்னு நீங்க சுதாரிச்சிருக்கணும்ல. அப்படி நிக்கிறோம்னா சின்ன தொகுதியா பார்த்து நின்று இருக்கணும். நீங்க போய் துறைமுகத்துல நின்று இருக்கணும், அங்கே ஜெயிக்கலாம். இஸ்லாமியர்கள் அதிகம், இதுலயும் சார்லையும் அதிகம் போகல, பணம் எல்லாம் ஈஸியா கொடுத்துருவாங்க. அப்ப நீங்க அந்த மாதிரி தொகுதியில எது பண்ணாம குளத்தூர்ல போய் 1 லட்சம் ஓட்டு போனதுக்கு அப்புறம் நின்னீங்கன்னா உங்கள் தோல்விக்கு காரணம் நீங்க தான். அது வந்து காலத்தின் கட்டாயம், கர்மா. நீங்க செஞ்ச அட்டூழியம், அயோக்கியத்தனம் அத்தனைக்கும் வந்து உங்களுக்கு இதுதான் வந்து குளத்தூர் தான் இது பாடம் கற்பிச்சிருக்கு. நீங்க செஞ்ச பாவத்துக்கு இது தண்டனை வேணும் இல்ல, அதனால உங்க மனசை மாத்தி போயிருக்கு. நீங்க ஒரு நல்ல அரசியல்வாதி, கணக்கு போடுறவரா இருந்தா குளத்தூரை நீங்க எடுத்துருக்க கூடாது. தேர்தலுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியே குளத்தூர்ல ஒரு தோத்துருவாருன்னு நான் சொல்லியிருந்தேன். நான் மட்டும் எப்படி சொன்னேன்? நான் போடுற கணக்கு ஒரு முதலமைச்சரா இத்தனை வருஷம் கட்சியில இருந்த உங்களுக்கு போட தெரியலையா? கண்டிப்பா. அப்புறம் என்ன அர்த்தம்? அதனால உங்க யாருக்கு கணக்கு தெரியல. ஸ்டாலினுக்கு சுத்தமா கணக்கு தெரியல. அவரு பொம்மை மாதிரி தானே இருந்தாரு. இந்த போலீஸ் துறையில இந்த அரவுனை வச்சு இவ்வளவு அவருக்கு ஏற்பட்ட அத்தனை கெட்ட பேரும் ஸ்டாலினுக்கு போச்சு இல்ல.
அப்ப சுதாரிச்சிருந்த அந்த அதிகாரியெல்லாம் நீங்க நீக்கி இருக்க வேணாமா? பொம்மை மாதிரி உட்கார்ந்து இருந்தீங்க. இன்னைக்கு ஒரே நாள்ல 5000 அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற இருக்கிறார்கள். அவங்களுக்கு நம்ம வந்து இப்ப ஏற்கனவே ஜாக்டோஜியோல இருந்து ஓய்வூதிய பணம் வரணும் அப்படின்னு போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப இன்னைக்கு ஒரே நாள்ல 5000 பேர் அப்படின்னா அரசாங்க பணிகள்ல வந்து ஒரு மெத்தனம் வந்து ஏற்படாதா? மெத்தனம்னு இல்ல, இது மிகப்பெரிய இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாதுங்க. சிஎம் அவர்களுக்கே தெரியாது. விஜய்க்கே வந்து முன்னாடி ஒண்ணு சொல்றேன், 5000 பேர் ரிட்டையர் ஆனாங்கல்ல, ஒவ்வொருத்தருக்கும் கிட்டத்தட்ட எப்படி வந்து 50 லட்சம் டு 60 லட்சம் ரூபாய் நீங்க பணம் கொடுக்கணும். நிச்சயமா இது கொடுக்கணும், ஓய்வூதியம். அப்ப கிட்டத்தட்ட 4000-5000 கோடி வரை வரும். 4000-5000 கோடி உங்ககிட்ட இருக்கா? இப்ப அரசாங்க கஜானா இல்ல கடன் வாங்குறீங்க. நீங்க என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? இந்த மாதிரி சூழ்நிலையில பணம் கொடுக்க முடியாது, அவ்வளவு பணம் நம்ம இல்ல, கடன் வாங்கி கொடுக்கணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஓய்வூதிய வயதை கூட்டுவாங்க. இப்ப 60 எப்படி வந்தது? எடப்பாடி இருக்கும்போது 58 தானே இருந்தது. ஓய்வூதியம் கொடுக்கறதுக்கு பணம் இல்ல, ரிட்டையர்மெண்ட் தான் 2 வருஷம் தள்ளி போடுவாங்க. இப்ப 60ங்கிறது 62 ஆக்கலாம். இன்னொரு 2 வருஷத்துக்குள்ள இதெல்லாம் நிதி நிலைமையை சரி பண்ணிட்டு அவங்களுக்கு ஓய்வு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா அதை காப்பாத்திருக்கலாம். இதெல்லாம் பண்ணுவாங்க. இவங்களுக்கு யாரும் அட்வைஸ் கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல. இப்ப கொடுங்க, நீங்க 5000 பேருக்கு உங்களால பணம் கொடுக்க முடியாது. பணம் கொடுக்கணும்னா இந்த 10 லட்சம் கோடியோட அடிஷனலா கடன் வாங்கித்தானே கொடுக்கணும். நிச்சயமா இதெல்லாம் நான் தாக்குறதுக்காக சொல்ல, நிதர்சனமான உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. இதுக்கெல்லாம் டாக்டிக்ஸ் வேணும். 5000 பேருக்கு தள்ளி போடணும்ல. எடப்பாடி 59 ஆக்குனாரு, அப்புறமா பணம் இல்ல 60 ஆக்குனாரு. இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்ல 62 ஆக்க போறதா ஒரு ப்ரொபோசல், அது நீங்களே ஆக்கியிருக்கலாம். ஒரு 2 வருஷத்துக்கு தள்ளி போடலாம். இல்லைன்னா சிக்கன நடவடிக்கைகள் எப்படி பண்றதுன்னு முடிவெடுக்கலாம். எந்த டிபார்ட்மெண்ட்ல நிறைய துறையில் வந்து அனாவசியமான செலவு, அதெல்லாம் ஏதாச்சும் இது மாதிரி நடவடிக்கைகள் எடுத்து பண்ணணும். இல்லைன்னா நீங்களும் அவங்கள மாதிரியே கோடிக்கணக்கான பணத்தை ஒவ்வொரு வருஷத்துக்கும் கடன் வாங்கிட்டு தான் போகணும். அதனால நிர்வாகம்ங்கிறது வேற. ஐஏஎஸ்களை சரியான ஆளுங்களை போட்டு நீங்க இது பண்ணீங்கன்னா நிர்வாகம் நல்லபடியா நடக்கும். எந்த ஆலோசனைகளையும் ஐஏஎஸ் அதிகாரிகள்கிட்ட தான் நீங்க கேட்கணும், சரியான ஆளை போட்டுட்டு. தனியார் எல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க அட்வைஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா அவ்வளவுதான், நிர்வாகம் ஒன்றும் சீரழிஞ்சு போயிடும். எனக்கு கவலையே என்னன்னு கேட்டீங்கன்னா, டிஜிபி ப்ரமோஷனு மற்ற இதெல்லாம் இவருக்கு தனிப்பட்ட ஆலோசகர்கள் அட்வைஸ் கொடுத்து நடக்கிறாருங்கிறத தான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும். அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஐஏஎஸ் தான் அதுக்கு லாயக்கு. அதுவே ஐஏஎஸ்ல பாரபட்சம் இல்லாத ஐஏஎஸ். ஆனா இன்னைக்கு மற்ற மாநிலங்கள்ல இப்ப பாஜக பதவியேற்ற மாநிலங்களாக இருக்கட்டும், அவங்க எல்லா ஊர்களுக்குமே மகளிருக்கு இலவச பயணம்னாங்க. உடனே அந்த இலவச பயணத்தை வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ அடுத்தது காங்கிரஸ், இப்போ பினராயி விஜயன் அவர்கள் வந்து பதவி ராஜினாமா செஞ்சுட்டு அவங்க தோத்துட்டாங்க, வெளியே வந்தாங்க. ஆனா ஒரு 4 நாட்களிலேயே, பதவியேற்ற 4 நாட்களிலேயே அவருக்கு வந்து அமலாக்கத்துறை வந்து ரெய்டு நடத்தினாங்க. இந்த இடத்துலயும் வந்து விஜய் ஒரு வேகமா ஒரு ஆக்ஷன் எடுப்பாருன்னு பார்த்தா எதுவுமே நடக்கவே இல்லையே சார். திமுக கிட்ட இருந்து எவ்வளவோ பணங்கள் இருக்கு, அதெல்லாமே எடுக்க தெரியணும்ல, நமக்கு தெரியல. நீங்க பினராயி விஜயன் கிட்ட வந்து அந்த அளவுக்கு அவங்க அப்படியே நடுங்கி போயிட்டாங்க. இந்த ஆட்சி வந்ததும் நடுங்கிட்டாங்க. ஆனா இங்க தாவேகா வந்து வந்த உடனே திமுக ஒழிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பி நியூஸ்ல இருந்தாலும், அப்ப அடுத்தடுத்து இந்த பணத்தை எல்லாம் கொள்ளையடிச்சதெல்லாம் வந்துரும் மக்கள் கிட்ட. அது வர வைக்கிறதுக்கு அது பெரிய இது வேணுங்க, அது பெரிய நுணுக்கம் இருக்கணும். ஆனா ஒரு சின்ன ஆக்ஷன், நீங்க வந்து திமுக காரணியை விஎன்டிசியில வந்து போட்டீங்கன்னா எப்படி திருப்பி அவங்ககிட்ட இருந்து சொத்தை வாங்குவீங்க? திமுகவை ஒழிச்சு கட்டுறங்கிற ஆள்கிட்ட தான் நீங்க பதவியை கொடுக்கணும். திமுகவுக்கு சப்போர்ட்டா இருக்கிறவங்க கையில பதவியை கொடுத்து நீ அவனை கைது பண்ணு, இப்போ இது ரெக்கவர் பண்ணுன்னா என்ன அர்த்தம்? வரவங்க எல்லாம் என்ன பார்ப்பாங்க தெரியுமா? முதலமைச்சர்னா திமுகவுக்கு எதிரான ஐஏஎஸ் லிஸ்டடு, திமுகவுக்கு எதிரான ஐபிஎஸ் லிஸ்டடு, திமுகவால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு லிஸ்டடு, அவனுக்கு மெயின் போஸ்ட் கொடுன்னு தான் ஜெயலலிதாவும் பண்ணுவாங்க, எம்ஜிஆரும் பண்ணுவாரு. இதெல்லாம் இப்படித்தானே நீங்க லிஸ்ட் எடுத்து ஆட்களை போடணும். அதான் ஆலையை போட்டுட்டு பெரும்பாலான அதிகாரிகள் திமுகவுக்கு ஆதரவான அதிகாரி. இப்ப ஜுடிஷியலும் சொன்னேன் உங்களுக்கு, ஜுடிஷியலும் கொஞ்சம் சீக்கிரம் மோசமா போகும். எல்லாமே திமுக உள்ள நுழைஞ்சிட்டான். இவங்க நேர்மையா கொடுப்பேன், நான் தாவேகாவுக்கு வழக்கறிஞர்கள் அரசு வழக்கறிஞர் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அவன் பணத்தை வாங்கிட்டு கொடுக்குறான். யாரு நீங்க போட்ட நடுநிலையாளர்னு சொல்றீங்களா? அவன் தான் பணத்தை வாங்கிட்டு கொடுக்குறான். அவன் ஜாதிக்காரனுக்கு கொடுக்குறான், அவனுக்கு வேண்டிய ஆளுக்கு கொடுக்குறான். அப்ப நாட்டை ஆள போறது யாரு? ஜுடிஷியரி ஆள போறது யாரு? தகுதி உள்ள வழக்கறிஞர்கள்னா, தகுதி உள்ள வழக்கறிஞர் தெரியும், தகுதி உள்ள வழக்கறிஞர் எந்த இது சார்பு உடையவன், அப்படி அந்த தகுதிங்கிறத நம்ம எப்படி நிர்ணயம் பண்ண முடியும்? எல்லாமே உள்ள இருந்து குழி தோண்டுவாங்க. அதன் மாதிரியே ஜுடிஷியல்லையும் திமுக சார்புடையவர்கள்
உள்ள வந்துட்டாங்க. இவங்க எல்லாம் வந்து திமுக வழக்கறிஞர் ஒரு ஆள் இருக்காரு. அவர் தான் எல்லாத்தையுமே தூண்டி விட்டு நீங்க இவ்வளவு போடுன்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப திமுக ஆட்சியில் இருக்கும்போது அனுபவிச்சது மாதிரி இப்போ அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஆமா, நீங்க அதெல்லாம் போடக்கூடாதுங்க. உங்ககிட்ட வழக்கறிஞர் பிரிவுன்னு ஒருத்தன் வரான், எதுக்கு வரான்? நீங்க ஆட்சிக்கு வந்தா உனக்கு பதவி கிடைக்கும்னு வரான். நீங்க ஆட்சிக்கு வந்துட்டு உனக்கு பதவி இல்லை, எல்லா இதில் கொடுப்பேன்னா எல்லாம் போயிடுவான். அடுத்த இதில் வழக்கறிஞர் பிரிவு ஒண்ணு இருக்காது. அதனால சில விஷயங்கள்ல நீங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். கட்சியும் பார்க்கணும், ஆட்சியும் பார்க்கணும். கட்சிக்காரனுக்கு சில உரிமைகளை கொடுக்கணும். அப்பதானே கட்சி நிற்கும். எல்லாமே நீங்க வந்துகிட்டு இதப்போ நீங்க போட்டதுல நடுநிலையாளர்கள் இல்லை. நீங்க இப்ப ஜுடிஷியல்ல நான் தான் இருக்கேன், 20 வருஷமா ஜுடிஷியல்ல இருக்கேன். நான் பாக்குறேன், நீங்க போட்டதுல நடுநிலையாளர்கள் இல்லை, ஒரு சார்பான ஆளு தான் உள்ள வந்திருக்கேன். அந்த பாலிடிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? நீதித்துறை பாலிடிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியாது. 20 வருஷமா நாங்க பார்த்தாங்க. அது அந்த காவல்துறையை 25 வருஷமா எத்தனையோ ஐபிஎஸ் அதிகாரிகள் இதெல்லாம் நாங்க பார்த்தாங்க. அப்ப நாங்க மீடியா மூலமா சொல்லும் அறிவுரைகளையாவது நீங்க கேட்டு இவருக்கு சொல்றாரு, இது என்ன விஷயம், இதை பாருங்கன்னாச்சும் சொல்லணும். அப்படி இல்லாம கூட இருக்கிறவங்க சொல்றாங்கன்னா கூட அரசாங்க அனுபவம் பெற்றவர்களா இல்ல அவங்க எதுக்கு அவங்ககிட்ட பிஏ வாழ்க்கிறவங்களுக்கு யார்கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும். ஆமா, இதுக்காகத்தான் நம்ம சொல்றோம். கண்டிப்பா ஆதரவு, நல்ல விஷயத்துக்கு ஆதரிப்போம், தவறு நடந்தாலும் அதை சுட்டி காட்டுவோம். அது திருந்துவதும் மாத்துக்கிறதும் மாத்தாததும் உங்களுடைய விருப்பம். கண்டிப்பா அப்படிங்கிறது தான்.